ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறது இந்த லைவில் அப்படின்னு சொல்லி தான் முக்கியமான ஒரு கண்டென்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது பிஜே பார்வதிக்கும் அடுத்து நம்ம வியானா அவர்களுக்கும் அரோரா சிங்க்லர் அவர்களுக்கும் திவாகர் அவர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி, அதாவது ப்ரொமோ ஒன்னோடைய கண்டென்ட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதற்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் மறந்துடாதீங்க. சரி, பிஜே பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. வந்துட்டு சரி எதுவுமே செய்ய பிடிக்கல அவங்களுக்கு. இருந்தாலும் வியானா வந்து கொஞ்சம் பண்ணுங்கக்கா, நீங்கள் அதை பண்ணுங்கக்கா, தொடப்பத்தை வந்து ஒழுங்காக பெருக்குங்கக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே பெருக்குங்க அங்கே பெருக்குங்க பார்வதிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணணும். டிலெக்ஸில் இருக்கிறவங்க அப்படி தான், அதான் அவங்களுடைய இதுவே கம்மி தான். பட் இதை பண்ணுற வியானாவை நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆக வேண்டும். நல்லா தான் பண்ணாங்க. ஆரோராவும் கூட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நல்லா இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனில் தொடப்பத்தை எடுத்து இப்படி தட்டி ஒரு செவத்து மேலே வந்து வச்சிடுறாங்க டபால். அது வச்சோடனே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி ஆகி போயிடுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஏன் அப்படி உங்கள் இதை நீங்கள் இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி தொடப்பத்தை வைப்பீங்க, அது வந்து அல்ட்ரா டீலக்ஸ் ஹவுஸு, ஸோ அந்த நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் பெருக்கும்போது அந்த மாதிரி வைப்பீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரவங்களாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டோம், அவங்க போக்கில் விட்டுருவோம், வேலைக்காரவங்க இப்படி பண்ணாங்கன்னா நீ சும்மா இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்ட்டாங்க பார்வதி. ஸோ அங்கே வந்து பார்வதி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பார்வதிக்கு குறும்படம் போட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்வதி புரிந்து கொள்ள இயலவில்லை. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கப்ப அவங்க அந்த கண்டென்ட்டை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அதை பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் அதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை கண்டென்ட்டாக பண்ணி நம்ம வெளியே வந்துட்டோம்னா பிக் பாஸ் வந்து நம்ம வெளியே எல்லாத்தையும் தெரியும், வெளியே வந்துடும்ங்கிறப்ப கண்டென்ட்டாக கண்டிப்பாக வந்து வரும். வராமல் இருக்கிறது நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுல பார்வதி ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவங்களும் ஷீ இஸ் ஆல்சோ கேம் பிளேயர். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பார்வதியை வியானா அவர்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் தான் வந்து பிரச்சனை. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க பேசி அடுத்து அரோரா சிங்க்லர் உள்ளே வந்து அவங்களும் உள்ளே வந்து பேசி வரிசையாக வந்து எல்லாரும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அதாவது திவாகர் இவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க அந்த சைடு கம்ருதீன் வினோத் எல்லாம் வந்து சுட்டு போட்டாங்க. ரம்யா வேறு உள்ளே வந்துட்டு நீங்கள் பேசுகிறது நல்லா இல்லைன்னொடனே இல்லைங்க சுயமரியாதை வேணுன்றாங்க. சுயமரியாதை எங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு செவத்தில் போய் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல பியானாவும் வந்து கரெக்டான பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் இருக்குக்கா, நாங்கள் வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டோமே தவிர ஆர்டர் பண்ணலன்னொடனே இல்லை உங்களுடைய டோன் அப்படி இருந்துச்சு அப்படின்றாங்க. இல்லை நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை, நான் பண்ணுங்கக்கான்னு தான் சொன்னேன்றாங்க. அந்த இடத்துல ஆர்டராக பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன் நான் அங்கேயும் ஸ்ட்ராங்காக பேசணும். என்னன்னா நான் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கேன், எனக்கு இப்படி தான் நான் பேசுவேன். சரியா? நான் வந்து வேலைக்காரவங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் மரியாதைலாம் கொடுத்து பேச முடியாது. எனக்கு இதுதான், நான் பண்ணி தான் ஆகணும், நீ எதுக்கு இந்த தப்பு பண்ண அப்படின்றத நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக வியானா அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கட்ஸை நம்ம பாராட்டுவோம். ஓகே, ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுத்து போட்ட உடனே சரி ஓகேப்பா, நான் வேலையை பார்க்கல, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க போகிறப்ப விடக்கூடாது, விட்டுச்சு நீங்கள் நில்லுங்க, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. ஸோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார்ட்டு கிளம்பி போகிறாங்க. நீங்கள் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு போங்க, இல்லை வந்து நீங்கள் டக்குன்னு பேப்பர் போட்டு போக முடியாத கம்பெனியில் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபன்னாக கூட வந்து கண்டென்ட் வந்து சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கு கூட தகுதியில்லாத கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. பட் அது வரைக்குமாச்சும் பேசினாங்களே, அது வரைக்கும் பாராட்டலாம். ஏன்னா அதுதான் உண்மை. இது கூட பேசாமல் நிறைய டம்ப் கண்டஸ்டன்ஸ் இந்த பிக் பாஸ்ல இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அரோராவும் நம்ம வியானாவும் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. வியானா அதை நல்லா ஓப்பன் அப் போயிட்டாங்க. அப்புறம் அரோரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து கூட போகிறேன்றார். பார்வதி நீங்கள் இது பண்ணிட்டீங்க, நான் எப்படி வேலை பார்க்குறது தனியாக அப்படின்னோ, யோ இல்லைங்க ஷேரிங்கில் இருக்கேன் அப்படின்றாரு. நீ ஷேரிங்கில் இருக்கியோ இல்லை பூரிங்கில் இருக்கியோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, நீ உன் வேலையை பாரு பெருக்குன்னொடனே அவர் பாட்டு எவனாவது பேசும்போது பாரு திருப்பி பெருக்குவார், அப்படின்னு பாரு திருப்பி பெருக்குவார். கம்பருஜனுக்கு அவருக்கும் திருப்பி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, என்ன நீ கத்துற அப்படின்ற மாதிரி, மேனரிசம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. உடனே என்ன மேனரிசம் தப்பாக இருக்குது அப்படின்பாரு திவாகர். உடனே நீ எதுக்கு ரொம்ப சவுண்ட் கொடுக்குற அவ்வளோதான் அப்படின்னோடனே கையிறக்காத கையற போய் இறக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு கமருதீன் கூட நான் பேசினா 10 மடங்கு கத்துவேன், என்னால் தாங்க முடியாது, நீ தாங்கினாலும் பரவாயில்ல, நான் தூங்கினாலும் பரவாயில்ல, நீ கத்துறா அப்படின்ற மாதிரி திவாகர் போய் சண்டைக்கு போயிட்டு நானும் பின்னாடியே போகிறேன்ட்டார். உடனே அரோரா பிடிச்சி அவருக்கான அட்வைஸை கொடுத்து உட்காந்து இல்லைங்க நீங்கள் பண்ணுறது தப்பாக இருக்குது, அவங்க தான் பண்ணலை, நான் அவங்களுக்கும் நாங்கள் பண்ணது இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கு, நாங்கள் பண்ணது அதாவது குறிப்பாக எங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி பண்ணது எங்களுக்கு தான் வந்து கஷ்டம், ஸோ அது கூட ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், பட் நீங்கள் அதை போகக்கூடாதுங்க, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள்லாம் குட் பாயில் நல்ல பையன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தண்ணி பழத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க.
தண்ணி பழம் வந்து என்ன பண்ணிடுச்சு, அரோரானா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. ஸோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு சரிங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, தன்மையாக பேசுகிறீங்க, கமருதீன்லாம் பாருங்கள் எவ்வளோ பொறுக்கித்தனமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது. கமருதீனுக்கும் திவாகருக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு வியானா அரோரா வந்து தன்மையாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி, நீ பேசினாலே போதும் உனக்கு வந்து தன்மையாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் திவாகரும் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சார். வேலை பார்த்து முடிச்சுட்டு பாரதிட்டு வந்து பேசினார். அதாவது எனக்கு அந்த விஷயத்தில் பெருசாக தப்பாக தெரில. பட் ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னு அது நீங்கள் சொல்லாதீங்க. அரோரா தன்மையாக பேசுகிறாங்க, அப்புறம் இது தன்மையாக பேசுகிறாங்கன்ட்டு. அதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் அப்படி சொன்னால் அது உங்களுடைய புரிதல் அப்படின்றாங்க. இல்லைம்மா கரெக்டு தான், நான் உனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, எனக்கு தோணுனதை பேசினேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லிட்டார். ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. ஆனால் இது வந்து அன்வான்ட் கண்டென்ட் பை பார்வதி, பட் வெல் எக்ஸிக்யூட்டட் பை வியானா அண்ட் நம்ம அரோரா அப்படின்றது தான். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.